பங்களாதேஷ் தேர்தல் முடிவு வந்து ஆட்சி அமைச்சாச்சு. அதில் வந்து இப்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற அமைச்சரவையில் 2 ஹிந்து அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும். நம்ம இந்தியாவில் நடந்துக்கூடிய இந்த பாசிச ஆட்சியில் ஒரு முஸ்லீம் கூட மத்தியில் அமைச்சர்களாக இல்லை. அதையும் நம்ம நோக்கணும். இவங்க தான் வந்து பங்களாதேஷில் இந்துக்கள் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நீர்க்கண்ணி வடிக்கிறதுல அதிகமான பேர் யாருன்னா சங்கிகள் தான். அதிலும் புதிதாக பதவியேற்றக்கூடியவர் என்ன சொல்கிறாருனாக்க, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள் அனைவருக்குமான அதிபர் நான், அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ வந்து ஓரளவு அங்கே இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்த பிரச்சனைகளையும் முடிவு கொண்டு வந்து அரசு தன்னுடைய கடமைகளை செய்து இப்போ வந்து அந்த கவர்மெண்டில் தாரிக் ரஹ்மான் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்டில் அதாவது கோயஸ்வர் சந்திர ராய் அண்ட் நிதாய் ராய் இவர்கள் 2 பேரும் தான் இப்போது மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மைனாரிட்டியிலேருந்து டோட்டல் முஸ்லீம் பாப்புலேஷன் 170 மில்லியன் பீப்புள். ஓகேங்களா? அதே சமயத்தில் நம்ம நாட்டையும் எடுத்துங்க, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பாசிச ஆட்சிகள் நடத்துங்க. இங்கே வந்து அரசாங்கமே முஸ்லீம்கள் கடைகளை, முஸ்லீம்கள் வியாபாரத்தலங்களை, முஸ்லீம் வீடுகளை குறி வச்சு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த கோர்ட் ஆர்டர் கூட இல்லாமல் வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். முஸ்லீம்களை கொடுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷனையும் மகாராஷ்டிரா அரசு இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறோம். இன்னும் எந்தெந்த வகையிலெல்லாம் முஸ்லீம்களை வந்து கொடுமைப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் கொடுமைப்படுத்திட்டுருக்குறாங்க. எப்படியாவது இவர்கள் வந்து இஸ்லாத்தை விட்டுருவாங்க, இந்த கொடுமைகள்லாம் தாங்காமல் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் பாசிசவாதிகளுக்கு. அவர்கள் கனவு நனவாக்க போகிறதில்ல. இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, முஸ்லீம்கள் தங்களுடைய இறை நம்பிக்கையை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ காசாவிலே எடுத்து பாருங்கள், எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆனாலும் அவர்கள் வந்து சந்தோஷத்தோடு இப்போ ரம்லானை கொண்டாடுறதை பார்க்குறோம். அந்த இடிந்த கட்டடங்களுக்கு இடையே. அதுதான் இஸ்லாம். அது உலக முஸ்லீம்கள் அத்தனை பேர்கிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பாசிசவாதிகள் திருந்தாத வரையில் இதற்கு ஒரு முடிவே கிடையாது. பார்ப்போம் வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வருங்காலத்தில் நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓடுது.